ஹாய் மகா மேடம். மதி தங்கம் எப்படிடா இருக்க? எங்க இருக்க? தெரியல அத்தை. ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க அத்தை. ரொம்ப பயமா இங்க இருக்கு. பாரு, பயப்படாத. உன்னை கூட்டிட்டு போக அத்தையும் மாமா உடனே வந்துருவோம், சரியா? நீ தைரியமா இருக்கணும் தங்கம், சரியா? சரி அத்தை. ஆனா எப்போதான் வருவீங்க? சீக்கிரம் வந்துருவோண்டா. நீ ஏதாவது சாப்பிட்டியா? சாப்பிட தான் மாட்டேங்கிறா மகா மேடம். நாங்களும் விதவிதமாக கொடுக்குறோம். வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. நீங்களா கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் ரகு கிட்ட சுளீர்ல 2 குடுடா தானா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய், நீ என்ன மிருகமாடா? அஸ்வின் குழந்தை மேல கைய வச்ச அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஆஹா வச்சுட்டேன். வா, என்னோட சேவைகளுக்காக என் அப்பாவை மறைச்சு வச்சிருந்தேன். அவரை கடத்திட்டு என்ன மிருகமா மாத்திட்டு இப்ப என்ன பார்த்து மிருகமான்னு கேட்டா என்னங்க நியாயம்? என் அப்பாவை என்கிட்ட ஒப்படைக்கணும். எப்ப எங்கன்னு டிசைட் பண்ணிட்டு டைமிங்கும் லொகேஷனும் ஷேர் பண்றேன். சரி, சார் உன்கிட்ட கொடுத்துட்டு மதியம் நான் எடுத்துக்கிறேன். பாய். அழாதீங்க. சாப்பாடு கொடுத்தாலும் வேணான்றீங்க. நான் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஓகே? போட்டேன். அங்கதான் ஆள் இருக்குல்ல, அப்புறம் என்ன வர? ஹலோ, யாரு? பகவதி, பேபி பகவதி. அண்ணா நீங்களா? நான் ஜெயில இருந்து வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பார்வை கழுகு பார்வடா. எவன் எங்க இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அடியாளு வேலை பார்த்து என்னைக்கு பெரிய ஆள் ஆகுறது? இல்லண்ணே, இப்பதான் வெளியே வந்திருக்கேன். மறுபடியும் உள்ள போக சொல்றீங்களா? நீ முட்டாள்தனமா மாட்டிக்கிட்டா நான் என்னடா பண்றது? எத்தனை வருஷமா தொழில் பண்றேன். எவனாச்சும் என் மேல கை வச்சிட முடியுமா? சரி, விஷயத்துக்கு வரேன். பிச்சை எடுக்க வைக்க உடனே ஒரு குழந்தை ஒண்ணு வேணும். உன்னால முடியுமா? என்னடா பயப்படுறியா? பயந்தா வேலைக்கு ஆகாது. பயந்தா நீயும் மாட்டிக்கிட்டு என்னையும் காட்டி கொடுத்துருவ. கையில காசு இல்லாம காயிறப்ப ஏன் நினைப்பு வரும்ல? அப்பவாது கொஞ்சம் தெம்பும் தைரியம் வந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. அண்ணா 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 சொல்லுடா. அப்புறம் அண்ணன் என்ன ரேட்டு போட்டு கொடுப்பீங்க? 5-7 லட்சம். ஏன் குழந்தை இருக்கா? இருக்கு. உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன், பார்த்துட்டு சொல்லுங்கண்ணே. ம். மதி, அண்ணா இங்க ஒரு குட்டி பொண்ணு வந்தது பாத்தீங்களா? மதி, இந்த போட்டோல இருக்கிற பாப்பாவை பாத்திருக்கீங்களா? பாட்டி. ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குதுன்னே தெரியல. குழந்தை எங்க இருக்காளோ? மதி. அண்ணா இங்க ஒரு குட்டி பொண்ணு வந்தது பாத்தீங்களா? அண்ணா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லையா? பாத்திருக்கீங்களா? ஓ கடவுளே, நல்லபடியா திரும்பி வரணுமே. எப்படி நான் அவளை விட்டேன்? என்னகாச்சு? குழந்தை எங்க பாத்தீங்களா? மதிய பாத்தீங்களா? கௌரி, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். குழந்தைய எங்கேயும் காணோம். மதி, மதி எங்க போனான்னு தெரியலையே. அம்மா, மதி இங்க வந்தாளா இல்லையா? இல்லையே. நீ போனி அவளை எங்கேயும் பாக்கலையா? நீ தைரியம் மதி வந்துருவா. வெண்ணிலா, நீ மதிய தேடி தானே போன. எதுக்காக மகா வீட்டுக்கு போய் அவளை திட்டிட்டு வந்திருக்க? இப்ப கூட நீங்க மகாக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசுறீங்கல்ல? ஐயோ,
நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். என் பேச்ச மீறிதானே அம்மா என் பொண்ணை கூட்டிட்டு போனாங்க. இங்கிருந்து அவ போனாலும் அவளோட தரித்திரம் நம்மளையும் விடல, என் பொண்ணையும் விடல. எனக்கு என்னமோ அவளுக்கு வேண்டாதவங்க என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அந்த மகாவை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். மதியை தேர்றதை விட மகாவை பழி சொல்றது உனக்கு முக்கியமா படுதா? அக்கா டேய், என்னடா நீங்க மட்டும் வரீங்க? மதி எங்கடா? மதி எங்கடா? மதி கிடைக்கல. மதி அம்மா, மதிய கூட்டிட்டு போன பொம்மை கடை சுத்தி இருக்கிற பார்க்கு, கோயில், கடைங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோமா. அது மட்டும் இல்ல, ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கிற எல்லார்கிட்டயுமே மதி போட்டோவை காட்டி கேட்டோம். யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. நம்ம மதி பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. மதியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட போய் விசாரிச்சிட்டோமா, அங்கெல்லாம் கூட மதி வரலன்னு சொல்லிட்டாங்க. மதி, கடவுளே, இப்ப புள்ள எங்க இருக்கானே தெரியலையே. ச்சே, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். இப்படி இவ்வளவு தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. அம்மா வீரகாளியம்மா, என் பேத்தியை காப்பாத்தி நல்லபடியா திருப்பி கொடுமா கடவுளே. நாமளே பேசிட்டு இருந்தா எப்படி? மதியை கண்டுபிடிக்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கு என்னப்பா இருக்கு? மதி எங்கேயோ வழி தவறி போயிட்டான்லாம் எனக்கு தோணல. நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்கும் குழந்தைங்களை கடத்திட்டு போற அளவுக்கு எதிரிங்க கிடையாது. ஆனா அந்த மகாக்கு ஊரெல்லாம் எதிரிங்க தான். அவளுக்கு வேண்டாதவங்க யாரோ தான் மகாவை பழி தீக்கிறதுக்காக ஏன் மக மதியை கடத்தி வச்சிருக்காங்க. என்னடா இவ? நீங்க போன் போட்டு அவகிட்ட கேளுங்க, யார் கடத்திருப்பான்னு கேளுங்க. அவ சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னு முடிவெடுத்துக்கலாம். நீங்க போன் பண்ணுங்க. என்ன பாக்குறீங்க? அவளுக்கு போன் பண்ணுங்க. இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் கால் பண்ணட்டுமா? வெண்ணிலா, அவசரப்பட. இதோ போன் வருது. செல்வம் தான் போன் பண்றான். ஐயா செல்வம். அப்பா, அக்கா இங்க வந்து மதிய காணும்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு போனாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாப்பா. சரிப்பா. ஒரு சந்தேகம் வந்து நான் அஸ்வினுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சப்போ அவன் தான் மதிய கடத்தி வச்சிருக்கான்னு ஒத்துக்கிட்டான். என்னையா சொல்ற? அஸ்வினா?